கைஸ் வெல்கம் பேக். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு தரமான ஹெட்ஃபோன்ஸோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். போட்டோட ராக்கர்ஸ் 415 இந்த ஹெட்ஃபோனோட ஃபுல் அன்பாக்சிங் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஒரு ப்ராடக்ட் லான்ச் ஆகி 2 to 3 இயர்ஸ் ஆனாலுமே இந்த ப்ராடக்ட்டோட இன்னும் செல்லிங் வேல்யூ வந்து குறையல. ஸோ ஏன் அப்படின்றதான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். போட்டில் யூனிக்காக லான்ச் பண்ண ஒரு ராக்கர்ஸ் 415 இந்த ஒரு ஹெட்ஃபோன்ஸை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 கலரில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து ரெட்டு, ப்ளூ, பிளாக், இந்த 3 கலரில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து நல்ல ஒரு பேஸ் குவாலிட்டியோட நல்ல ஒரு ஆடியோ அவுட்புட்டோட நமக்கு வந்து நல்ல ஒரு ஹெட்ஃபோன் வேணால் இந்த ஹெட்ஃபோனை வந்து நம்ம ரெஃபர் பண்ணலாம். இதோட பையிங் லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். போத் வந்து அமேசான்லேயும் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்லேயுமே இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அன்பாக்சிங்கை பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும். அண்ட் தென் மேலே பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷனோட ஒரு பாக்ஸ் பண்ணி வந்து மூடியிருப்பாங்க. அண்ட் போர்டோட ஸ்டிக்கர்ஸ் 2 இருக்கும். அதை வந்து பிரிச்சுட்டு நம்ம வந்து உள்ளே இருக்கிற நம்ம ஹெட்ஃபோன்ஸ் வந்து எடுத்துடலாம். ஹெட்ஃபோன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் அது கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கவரில் வந்து அதுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா USB சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. மைக்ரோ USB C டைப் இருந்திருந்தால் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்திருக்கும். பட் ஆனால் இதில் வந்து மைக்ரோ USB தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அது கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆக்ஸ் கேபிளுமே கொடுப்பாங்க. ஸோ சார்ஜ் இல்லாத டைமில் ஆக்ஸ் கேபிளை டேரெக்டாக கனெக்ட் பண்ணி இயர்ஃபோன்ஸ் மாதிரியுமே வந்து நம்மளால் அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் கூட யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. மற்றபடி பாக்ஸில் வேறு எதுவும் கிடையாது. ஓகே, இதோட டிசைன் அண்ட் பில் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டிசைனை பொறுத்த வரைக்கும் நார்மலாக ஹெட்ஃபோன்ஸ் எப்படி இருக்குமோ அது போல் இருக்கும். பட் ஆனால் இதில் வந்து 2 ஃபீச்சர் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது லென்த்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மேலே இருக்கிற இதை யூஸ் பண்ணி. அண்ட் தென் நம்ம ட்ராவலிங்க்கு எடுத்துகிட்டு போகிறப்ப இதை பேக்கில் வைக்கிறப்போ உடஞ்சிடும், நமக்கு சில ஃபீலிங்ஸ் இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி ரொட்டேட் பண்ணோன்னா நமக்கு ஒரு ஃப்ளாட்டான இதில் வந்து வைக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த டைமில் நம்ம வந்து பேக்கில் ஈஸியாக கேரி பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். அந்த ஒரு ஃபியூச்சருமே இதில் இருக்குது. இது 2 தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு பெஸ்ட்டான ஃபியூச்சர். அண்ட் தென் இந்த ஃபோல்ட் பண்ணுற மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் மெட்டீரியல் பார்க்குறதுக்கு பிளாஸ்டிக் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். ஆனால் வந்து பார்க்குறதுக்கு ஒரு மேட் ஃபினிஷில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ப்ரீமியம் ஃபினிஷ் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் இதோட ஃபிட்னஸ் அண்ட் தென் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சைடில் வந்து நமக்கு இந்த குஷன்ஸ் எல்லாமே சாஃப்டாக ஒரு ஸ்பாஞ்சீஸாக இருக்குது. அண்ட் தென் நெக்கில் அந்த ஹெட்டில் வந்து நம்ம அட்டாச் பண்ணுறப்போ பெயின் வராமல் இருக்குது. அங்கே ஒரு ஸ்பாஞ்சுமே வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுமே வந்து கம்பேர் பண்ணுறப்ப நமக்கு நல்ல ஒரு லைட் வெயிட் ஃபீல் இருக்கிறப்ப இது வந்து அந்தளவுக்கு வந்து வெயிட் தெரியாத மாதிரி ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது. வெயிட் அந்த அளவுக்கு தெரியாது ஆக்சுவலாக. அண்ட் கம்ஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா இதில் அட்ஜஸ்டபுளுக்கே வந்து நமக்கு ஏகப்பட்ட இது கொடுத்துருக்காங்க. பட் சிலருக்கு வந்து செட் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து ஒரு சைடு லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிட்டு வரவங்களுக்கு இல்லை TWS யூஸ் பண்ணிட்டு வரவங்களுக்கு இதை யூஸ் பண்ணுறப்ப சவுண்டு வந்து கொஞ்சம் இடையர்ந்து கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ டிலேலாம் இருக்காது, பட் ஆனால் வந்து இடையர்ந்து கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா ஏதோ ஃபிட்டிங் சரியில்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி கிடையாது. ஹெட்ஃபோன்ஸை பொறுத்த வரைக்கும் இது போல் தான் வந்து ஆடியோஸ் வந்து இருக்கும். ஸோ TWS மாரி நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. இது வந்து கம்ஃபர்டபிலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்டு பெயின் வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது யாருக்கு. நம்ம ஏர்பட்ஸ் யூஸ் பண்ணுறப்ப ஸ்டார்டிங்கில் பெயின் இருந்திருக்கும், இப்போ வந்து பெயின் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. பட் ஆனால் வந்து அது வந்து கொஞ்சம் அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இது அந்தளவுக்கு வந்து எந்த ஒரு இம்பேக்டும் வந்து ஏற்படுத்தாது அந்தளவுக்கு. கனெக்டிவிட்டி அண்ட் ஃபியூச்சர்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த ராக்கர்ஸ் 415 வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 வந்து வருது. அண்ட் தென் ஒரு அப் டு 10 மீட்டர்ஸ் வரைக்கும் நம்மளால் வந்து கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நானும் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் அந்தளவுக்கு வந்து எந்த ஒரு இன்ட்ராக்ஷனும் இல்லாமல் நல்லாவே வந்து இதாகுது. அண்ட் தென் நான் சொன்ன மாதிரி நமக்கு சார்ஜ் இல்லைன்றப்ப ஒயர்டு மூலியமாகவே அதை ஆக்ஸ் கேபிளில் நம்ம இன்புட் கொடுத்துட்டு நம்ம ஃபோனில் வந்து சொருவிட்டு வந்து டேரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சூப்பராக ஒரு இது. அண்ட் தென் இதில் பேட்டரியுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தரமாக வந்து செய்யுது. அதாவது பேட்டரியில் வந்து ஒரு அப் டு 15 ஹவர்ஸ்க்கு வந்து பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வந்து 15 ஹவர்ஸ் வந்து மேக்ஸிமம் கண்டினியூ யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஆனால் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு லிட்டில் பிட் டைம் அதிகமாக தான் எடுக்கும். ஏன்னா பேட்டரி லைஃப் லாங்காக வரணுன்றப்ப அவங்க சார்ஜிங் டைம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுமாரி ஒரு 2 to 3 ஹவர்ஸ் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து எடுத்துக்குது. இதில் என்னென்ன போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் ப்ளே பாஸ் பண்ணுறதுக்கு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் சாங் போகிறதுக்கும் இதுக்கும் வந்து வால்யூம் கண்ட்ரோல் மாரி 2 கீ கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் சார்ஜிங் போர்ட் வந்து அங்கே கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே வந்து நமக்கு ஒரு LED இண்டிகேட்டர் இருக்கும். அது வந்து ஆன் பண்ணுறதுக்கு தெரியறதுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் இதில் சப்போர்ட்ஸ்னு வரப்போ வந்து கூகுள் அசிஸ்டன்ஸும் இருக்குது, சிரிக்குமே வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ அதுலேயும் எந்த ஒரு விஷயம் இல்லை. நம்ம அதிகமாக அதை யூஸ் பண்ண போகிறது கிடையாது, பட் இருந்தாலும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதில் ஒரு 40 mmக்கான ஒரு பெரிய டிரைவர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு வரக்கூடிய ஆடியோஸோட எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து அக்யூரேட்டாக இருக்கும். அண்ட் தென் பேஸ் எல்லாமே பூஸ்டடாக இருக்கும். நல்ல ஒரு பேஸ் வந்து கிடைக்குது. அண்ட் தென் நம்ம இதில் ஏஎன்சிலாம் வராது, ஏன்னா ஹெட்ஃபோன்ஸில் ஏஎன்சி வராது. பட் ஆனால் வந்து ஏஎன்சி இல்லாமலே சரி நமக்கு வெளியே இருக்கிற என்விரான்மெண்ட் சவுண்டு வந்து அந்தளவுக்கு வந்து இந்நேருக்கு வந்து டிடெக்ட் ஆகாத மாதிரி சூப்பராக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபுல் சவுண்ட்லாம் வச்சிங்கன்னா ரொம்ப நாய்ஸியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஏன்னா ஓவர் சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் வந்து ஜென்ரேட் ஆகும். பிகாஸ் வந்து 40 mm யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணுற டாப் இயர்பட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா
மேக்ஸிமம் ஒரு 13mm டிரைவ் 10mm டிரைவ் அது போல் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதில் 40mm டிரைவ் இருக்கும். ஸோ அவுட்புட்ஸ் எல்லாமே பேஸ் வைஸ் வந்து சரியாக இருக்கும். நீங்கள் வந்து கிறிஸ்பியான சவுண்ட்ஸ் கேட்பீங்க, இல்லை வந்து ஆடியோஸ் மட்டும் அதை சிங்கிங்க்கு ஆடியோஸ் மட்டும் கேட்பீங்கன்னா அது வந்து இது அந்தளவுக்கு இதாக இருக்காது. பிகாஸ் இதில் பேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா லோடட், அதாவது EDMஆக இருக்கட்டும், ஹிப்ஹாப்பாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து தரமாக வந்து வேலை செய்யும். அண்ட் வோக்கல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து நமக்கு பிரித்து கொடுக்கும். இதை வியர் பண்ணுறப்பே நமக்கு வந்து ஒரு லுக்குமே வந்து நல்லா தான் இருக்குது, டீசெண்டான லுக்கில். அண்ட் கலராக இல்லாமல் பிளாக் கலரில் நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் டீசெண்டாகவும் இருக்கும். அண்ட் தென் அதில் இருக்கக்கூடிய அந்த போட் சிம்பிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் சில்வரிஷாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவுமே கொஞ்சம் லுக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் கால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு 4 மைக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து கால் குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். TWSயில் இருக்கிற மாதிரியே வந்து கால் குவாலிட்டிஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இதில் இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்ற உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லோ ப்ரைஸில் வந்து கிடைக்கும். அண்ட் ஒரு ஸ்டைலிஷான டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேஸை பொறுத்த வரைக்கும் தரமாக வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் டியூவல் கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸுமே இருக்குது. இது எல்லாமே இருக்கக்கூடிய ப்ரோஸு. அண்ட் கான்ஸை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது டைட் ஃபிட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஃபீட்பேக்ஸில் இருக்குது. அண்ட் தென் இதை சார்ஜ் பண்ணுறது நமக்கு மைக்ரோ USB தான் கொடுத்துருக்காங்க. ஸோ C-டைப்பாக இருந்துச்சுன்னா வந்து இன்னுமே நல்லா இருந்திருக்கும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸு. எதுவும் IP ரேட்டிங்லாம் எதுவும் மென்ஷன் பண்ணல. அது எதனா கொடுத்துருந்தாங்கன்னா பரவாயில்ல. பட் ஆனால் ஸ்வெட் ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். அதெல்லாம் அவங்க வந்து மென்ஷன் பண்ணல எதுவும். ஓகே, ஓவராலாக இந்த போட் ராக்கர்ஸ் 415 இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டீசெண்டான பேட்டரி லைஃப் அண்ட் தென் சாலிடான பேஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டைலிஷான லுக்கில் ப்ரைஸ் கம்மியாகவும் வாங்கினா இந்த ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி வாங்கிக்கோங்க. போத் வந்து அமேசான்லேயுமே இருக்கும், ஃப்ளிப்கார்ட்லேயுமே இருக்கும். ரெண்டுத்தோட லிங்க்குமே இருக்கும். வேறு கலர் வேணுன்னா நீங்கள் அதில் போய்ட்டு வந்து சேஞ்ச் பண்ணி வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பை.